தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகிற 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் 100% வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. 815 வாக்காளர்கள் மட்டுமே படிவங்களை பூர்த்தி செய்து தரவில்லை எனவும், வரைவு பட்டியலில் ஆட்சேபம் இருந்தால் வருகிற 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் தொடர்பான வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுக்கு நடுங்கும் கைகளுடன் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்ததாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வாக்கு திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர் என்ன செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிற்கு பிரதமர் மோடி சட்டத்தை மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து செயல்படுவதாகவும் விமர்சித்த அவர், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் சுக்பீர் சந்து மற்றும் விவேக் ஜோஷி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபதமிட்டார். மேலும் இங்கிருந்து உண்மையை நிலைநிறுத்துவதன் மூலம் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் RSS அரசாங்கத்தையும் இந்தியாவிலிருந்து அகற்றுவோம் என்றும் சூளுரைத்தார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.